அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவு உண்ணும் நெறிமுறைகள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் இடுகின்ற ஒரு கவளம் உணவும் கூட நன்மையால் தர்மமாகவே உங்களுக்கு எழுதப்படும். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5354 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா மனிதனுக்கு நல்ல ஒரு உடலியலை தந்திருக்கிறான். அதே வேளையிலே அந்த உடல் உறுப்புகளை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அடியாரிடத்திலே பல விஷயங்கள் குறித்து கேட்பது உண்டு. அதில் ஒன்று, உடலை எவ்வாறு பயன்படுத்தினாய்? மனிதா, உன்னுடைய உடலை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று கேட்கப்படும். இந்த செய்தி திருமிதி என்ற நூலிலே 2416 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு வாயில் வைத்து உணவை ஊட்டினார்கள் என்று இந்த நபிமொழி தெளிவுபடுத்துகிறது. அந்த அளவிற்கு அந்த கணவர் மனைவி என்கின்ற பந்தத்தில் ஒருவர் எப்படியெல்லாம் பாவிக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையை சொல்ல வருகின்ற போது, உணவின்றி ஒருவள் பட்டினியாக கிடக்கக்கூடாது, நீ ஊட்டிவிட்டால் அவள் உண்ணுவாள் என்று வந்ததென்று சொன்னால், அதை நீ செய்தாய் என்று சொன்னால் அதுவும் உனக்கு நன்மையானதே என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. உணவை எப்படி பயன்படுத்த வேண்டும், உணவுக்குண்டான நேரங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும், காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், இரவு உணவாக இருக்கட்டும், இவைகளை குறிப்பிட்ட நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிச்சுமையின் காரணமாக, பல்வேறு அலுவல்கள் காரணமாக நமக்கென்று மருத்துவர்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட அந்த உணவுக்கு உண்டான நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு உணவு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலுக்கு ஒவ்வாமையை, அலர்ஜியை ஏற்படுத்துகின்ற உணவுகளை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உணவு உட்கொண்டால் அது சரியான முறையிலே ஜீரண சக்தியை கொண்டு செல்லும் என்ற அடிப்படையிலே அவைகளையெல்லாம் முறையாக ஆராய்ந்து இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக எண்ணற்ற பல நோய்களுக்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. உடல் பருமன், இதய நோய், மூளை தேய்மானம், இது போன்ற பல்வேறு விதமான நோய்களிலே இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் வார நாட்களிலே சில நாட்களை குறித்து அந்த நாட்களிலே நீங்கள் நோன்பிருந்து கொள்ளுங்கள். அதேபோன்று மாதத்திலே நடுப்பகுதிக்கு
முன்பாக இருக்கக்கூடிய நாட்களிலே நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை 1 மாத காலம் நோன்பு வைத்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்கள் உடலுக்கு தேவையான எனர்ஜியை உருவாக்கி கொள்வதற்கு, அதே போன்று உடலில் இருக்கக்கூடிய உணவு கழிவுகள் வெளியிலே முழுமையாக வெளியேறுவதற்கு உண்டான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்றெல்லாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு தாலா முறையான சரியான உணவு முறைகளை பின்பற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.